இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சைடிஷ், அதாவது சப்பாத்தி, ரோட்டி, நான், ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முட்டை வந்து கொஞ்சமாக ஒரு 5 எடுத்துகிட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதக்கியாச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, முந்திரி ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1, வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, சோம்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தட்டிட்டு நான் வந்து வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டிட்டு வெங்காயத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த மசாலா நல்லா கொதித்து வர டைமில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். கிரேவி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துனிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவி ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே ஓரளவுக்கு ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை கிரேவி ஓரளவுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா மசாலா சேர்த்தும் போது நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்துனிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு அளவாக சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததும் நீங்கள் கொஞ்சமாக வந்து முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சைடிஷாக சப்பாத்தி, தோசை, ரைஸ், நான், ரோட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இந்த மாதிரி முட்டை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.